நாகை மாவட்டம் கீழவெண்மணியில் 44 விவசாய தொழிலாளர்கள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் 48வது நினைவு தினத்தை முன்னிட்டு அங்குள்ள நினைவிடத்தில் ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழவெண்மணி கிராமத்தில் கடந்த 1968ஆம் ஆண்டு இதே நாளில்தான் விவசாய கூலியை உயர்த்தி தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 44 பேர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 14 பேர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 44 பேரும் ஒரு குடிசையில் அடைத்து வைத்து எரித்துக் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர சம்பவத்தின் நினைவாக கீழவெண்மணியில் தியாகிகள் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த துக்க நிகழ்வின் 48வது நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு தரப்பினரும் தியாகிகள் நினைவு தூணில் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இங்கு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கீழ்வெண்மணி பண்ணை அடிமைத்தனத்திற்கு சான்றாக இருக்கிறது. பண்ணை அடிமைத்தனத்தை எதிர்த்த போராட்டத்தை கூலி விவசாயிகள் செங்கொடி இயக்கத்தின் கீழ் நடத்துவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்பதற்கும் அதுவே சான்றாக இருக்கிறது. 1968ஆம் ஆண்டு வரையில் நிலவுடைமை ஆதிக்கம் கொடிகட்டி பறந்த இந்த மண்ணில் எங்கள் மனிதர்களின், உழைக்கிற மனிதர்களின் இடுப்பு துண்டு இடுப்பிலே தான் இருந்தது. அது வெள்ளை நிறத்தில் இருந்தது. இயக்கம் இடதுசாரிகள் நடத்திய மாபெரும் ஒற்றுமையின் இயக்கத்தின் விளைவாக இடுப்பிலே இருக்கிற வெள்ளை துண்டு அவிழ்ந்து தோளுக்கு இடம் மாறியது. இந்த இடம் மாறுகிற இடைவெளியில் அது வெள்ளையிலிருந்து சிவப்பாக மாறிய வரலாறு தான் இந்த 50 ஆண்டு கால வரலாறு.